அதகலம் ஆகி கிடைக்கிறது சோசியல் மீடியா. கிளவி மேல கைய வச்சாலே கிரைண்டரை தூக்கி அடிப்பாங்க, ரஜினி மேல கைய வச்சா விட்டுருவாங்களா என்ன, விட்டு பிராண்டிட்டாங்க என்று இது பற்றி விழிகள் விரிய வர்ணிக்கிறது கோடம்பாகம். அப்படி வசமாக சிக்கியவர் லாரன்ஸே தான். நடை, உடை, பாவனை, பேச்சு, மூச்சு எல்லாமே ரஜினி தான் என்று அவரை பின்பற்றி வருகிறார் லாரன்ஸ். காலம் இவரை கொண்டு போய் உச்சாணி கொம்பில் வைத்தது. அதற்கு காரணம் லாரன்ஸின் ஓயாத உழைப்பு. முனி, காஞ்சனா என்று உயர உயர பறந்த லாரன்ஸின் இன்றைய சந்தை மதிப்பு 100 கோடிக்கு மேல். முதல் வரிசை ஹீரோக்களில் ஒருவராகி விட்டதாலோ என்னவோ, தண்ணீர் ஊற்றி வளர்த்து விட்ட பூவாலி மீதே கிளையால் இடிக்கும் விபரீதம். நதிநீர் இணைப்புக்காக ரஜினி 1 கோடி கொடுப்பதாக அறிவித்தால் இவர் நிஜமாகவே 1 கோடியை எடுத்து நீட்டுகிறார். 100 கோடி வியாபாரத்தை தொட்ட ஒரே ஹீரோ ரஜினி என்றால் நானோ என்று அந்த உயரத்தை தொடுகிறார். அது வரைக்கும் கூட மன்னிச்சு விட்ட மக்கள் படை ரஜினிக்கே உரிய மரியாதையான சூப்பர் ஸ்டார் பட்டத்தில் கை வச்சா சும்மா இருக்குமா? நேற்று திரைக்கு வந்த மொட்ட சிவா கெட்ட சிவா படத்தின் முதல் ஷோ துவங்கும் போதே காட்டு தீயாய் விஷயத்தை பரப்பிவிட்டார்கள். டைட்டில்ல லாரன்ஸுக்கு மக்கள் சூப்பர் ஸ்டார் என்று பட்டம் வழங்கப்பட்டுள்ளது என்று. அவ்வளவுதான். வெளியே பட்டாசு வெடிப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த லாரன்ஸ் பட்டாசை வீசி கொளுத்தி விட்டது சோசியல் மீடியா. வச்சு செஞ்சுட்டாங்க என்று கதறுகிற அளவுக்கு போனது நிலைமை. பதறி போன லாரன்ஸ் உடனடியாக விளக்கம் கொடுத்தார். எனக்கு தெரியாம டைரக்டர் சாய் ரமணி அப்படி ஒரு பட்டத்தை போட்டுட்டாரு. உலகத்துல ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அது என் தலைவர் ரஜினி தான் என்றார். ஒரு வெற்றி பட ஹீரோ திரைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டு 1 மாதம் தாண்டிய நிலையில் அப்படத்தை பார்க்காமையா இருந்திருப்பாரு? பார்த்தவர் கண்களுக்கு அந்த பட்டம் மட்டும் எப்படி விடுபட்டது? இப்படி நிறைய கேள்விகள். துண்டுன்னு நினைச்சு தோல்ல போடுறதெல்லாம் சமயத்துல வெடிகுண்டா மாறினா ஆச்சரியம் இல்லை. லாரன்ஸ் விஷயத்துல அதுதான் நடந்திருக்கிறது. இனியாவது உஷாரா இருங்க மாஸ்டரே.